ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் மீனை வச்சு ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஸ்டைலில் மீன் குழம்பு வைப்பீங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி புளி அப்புறம் ஒரு சில பேசிக்கான இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பராக டேஸ்டியாக மீன் குழம்பு ரெடி பண்ணிடுவோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற ரெசிபி நம்ம சேனலே அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்துல பிடிச்ச மீன் தான் இந்த ஜிலேபி மீன். உயிரோடையே நாங்கள் பிடிச்சி வாங்கிட்டோம். கூறு 200 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. நாங்கள் இதில் வாங்கினதில் ஒரு கூறு 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோ வரைக்கும் இருந்துச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி. க்ளீன் பண்ண பிறகு 1.25 கிலோ அந்த அளவுக்கு இருந்தது. இந்த மீனில் ஓரளவு முள் இருக்க தான் செய்யும், பட் நடு முள் தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு தாராளமாகவே இந்த மீன் கொடுக்கலாம். இந்த குளத்து மீன் ரொம்பவே நல்லது. இந்த மீனில் ரொம்ப முள் இருக்குன்னு சொல்ல முடியாது, அதுக்காக முள்ளே இல்லைன்னு சொல்ல முடியாது, மீடியமாக தான் இருக்கும். இதில் ப்ரோட்டீன் ரொம்பவே இருக்குது. ஸோ குட்டி பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது. இந்த ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா பரவலாக எல்லா ஊர்கள்லையுமே கிடைக்கும். எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1.5 கிலோ கட் பண்ண ஜிலேபி மீன். இந்த குழம்புல போடுறதுக்கு வால், மண்டை, அதுக்கப்புறம் துண்டு எல்லாமே கலந்து எடுத்திருக்கேன். பட் ஒரு சில ஏரியாக்களில் ஆற்று மீன் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். ஸோ ஆற்று மீன்லேயே வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிலேபி மீன் தான். 150 கிராம் புளியை ஊற வச்சாச்சு தண்ணியில். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், இது நம்ம தட்டி தான் உள்ளே சேர்த்துப்போம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவில் போட்டுக்கோங்க. 100 ml நல்லெண்ணெய். மீன் குழம்பு வைக்கும்போது மீனோட மண்டை பீஸு போடும்போது குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால கண்டிப்பாக மண்டை பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம புளி கரைச்சி அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். கடல் மீன் அதிகமாக சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க இந்த மீனை ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டாலே அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புளி தண்ணியை கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க, இல்லைன்னா குழம்பு ரொம்ப தண்ணி ஆகிடும். புளி தண்ணி தயாராகிடுச்சு. அடுத்ததாக இந்த வெங்காயத்தை தட்டி எடுத்துகிட்டு வரேன். இந்த அளவில் தட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த குழம்பு சமைக்கிறதுக்காக நான் மண்சட்டி எடுத்திருக்கேன். மண்சட்டியில் மீன் குழம்பு செய்யும்போது அதோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை உள்ளே சேர்த்துடலாம். அடுத்ததாக தட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் போடக்கூடாது. அடுத்து மிளகாய் தூள் சேர்த்துறேன். அடுத்ததாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால லைட்டாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதோட
நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை உள்ளே சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கோம்ல ஒரு குழம்பு, அதை எடுத்து அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எதுவுமே உள்ளே சேர்க்கக்கூடாது. மீன் குழம்புக்கு எப்பயுமே இந்த மாதிரி அகலமாக இருக்கிற கரண்டி யூஸ் பண்ணுங்கள். புளிக்கரண்டி யூஸ் பண்ணும்போது மீனெல்லாம் உடஞ்சிடும். அதனால இந்த மாதிரி இருக்க கரண்டி தான் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். இதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். திக்காகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். குழம்பு கொதிக்கும் போது மூடி வைக்கணும்னு தேவையில்லை, ஓப்பன்லேயே இருக்கட்டும். இப்போ குழம்பு ஓரளவு கெட்டியாயிடுச்சு. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மீனெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். இந்த மீனை க்ளீன் பண்ணும்போதே தொலி ஃபுல்லாக உரித்து நாங்கள் வாங்கிட்டோம். தொலி ஒருவேளை நீங்கள் உரிக்காமல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதை கல்லில் வச்சு உரசணும். அப்போ தான் அது தோலில் இருக்கிற அந்த விழுவிழுப்பு எல்லாமே போகும். இப்போ நாங்கள் தொலி க்ளீன் பண்ணி வாங்கியிருக்கிறதுனால திருப்பி உரச தேவையில்லை. மீனை உள்ளே போட்ட பிறகு ரொம்ப கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. கிண்டுனீங்க அப்படின்னா மீன் ஃபுல்லாக உடஞ்சிரும் அது வேகும் போதே. இந்த மீன் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மீன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் வச்ச இந்த மீன் குழம்பு நல்ல காரசாரமாக புளிப்பாக சூப்பராக இருக்கும். மழை காலத்தில் இந்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.